தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1 சேனல்ஸ் அவங்க கிட்ட தான் நிறைய விஜய் படத்துக்கான ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. கம்ப்ளீட்டா வந்து ஒர்க்ல விஜயோட பாடல்கள், விஜயோட படங்கள் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஏன்னா திரும்ப திரும்ப அவரோட பாடல்களும் அவரோட படங்களும் டிவியில போடும்போது மக்கள் மனசுல போய் திரும்ப இன்னும் ரொம்ப ஆழமா அவர் போய் பதிஞ்சிருவாரு. அதனால அந்த ஒரு இமேஜை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு வாண்டடா பண்ணாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 27, 2025 நம்ம தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பெரிய கருப்பு தினம், கரூர் ஸ்டாம்பேட். அவ்வளோ மக்கள் இறந்து போனாங்க. அப்போ ரூலிங் பார்ட்டியா இருந்த டிஎம்கே அவங்களுக்கு சாதகமா அதை மாத்திக்கிட்டாங்க. ஒட்டுமொத்த பழியும் விஜய் மேல எடுத்து போட்டாங்க. அவர் லேட்டா வந்தது தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டும் வச்சாங்க. உடனே நைட்டோட நைட்டா போஸ்ட்மார்டம் பண்ணாங்க. அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைச்சு உடனே அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அவ்வளோ ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. அப்போ கூட அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாமல் பயந்து ஓடுறாரு, பயந்து சென்னை கிளம்பி போயிட்டாரு, வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவை செட் பண்ணாங்க. அவர் ஒரு 2 நாள் இதுக்கு எந்த ஒரு பதிலுமே கொடுக்காம ரொம்ப சைலண்டாக இருந்தார். 2 நாளுக்கு பிறகு ஒரே ஒரு வீடியோ மட்டும் விட்டார். அந்த ஒரு வீடியோ அவர் வெளியிட்டதுக்குமே வந்து ஒரு கடுமையான விமர்சனங்கள் வச்சாங்க. அந்த கரூருக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதலாக கூட அவர் போய் இப்போ வரைக்கும் நிற்கலை. ஒரு மனுஷனால, ஒரு தலைவனால இப்படியெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி அவரை கரூருக்கு போக விடாம, அவர் கரூர் போறதுக்கு பெர்மிஷன் கொடுக்காம நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. கடைசி வரைக்குமே பெர்மிஷன் தரல. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே வந்து அவர் சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து மீட் பண்ணாரு. அப்போ கூட வந்து அவர் பனையூர்லயே தான் இருப்பாரு, பனையூரை விட்டு வெளியே வரமாட்டாரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை பார்க்கறாரு. அரசியல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் செட் ஆகாது. அவரை மீட் பண்ணணும்னா நம்ம தான் பனையூர் போகணும் போல, அவரு இறங்கி மக்களுக்காக களத்துல வந்து நிற்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி இன்னும் என்னென்ன மாதிரி எல்லாம் வந்து பேசினா அவர் மேல மக்களுக்கு வந்து வெறுப்பு உண்டாக்குமோ அது எல்லா வேலையும் பண்ணாங்க. ஆனால் விஜய் அவர்கள் இதில் தெளிவாக இருந்தார். இதை வந்து நான் சட்ட ரீதியாக தான் ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட் லெவலில் அமைச்ச கமிஷன் வந்து சரியில்லை அப்படிங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸை சிபிஐக்கு மாற்ற சொல்லி வந்து தீர்ப்பு வந்துச்சு. கிட்டத்தட்ட 2 முறை டெல்லிக்கு போய் இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை அவர் அட்டன் பண்ணிட்டு வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அவருக்கு வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு. எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்லிட்டு வந்திருக்காரு. அதுக்கான தீர்ப்பு இப்போ வரைக்கும் கிடைக்கல. அது வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்குது. அதை தொடர்ந்து அப்போது எம்ஜிஆரோட ட்ரீம் ப்ராஜெக்டான உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் என்ன மாதிரி பிரச்சனையெல்லாம் பண்ணாங்களோ அதே மாதிரி விஜய் அவர்களோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தையும் ரிலீஸ் பண்ண விடாமல் நிறையா பிரச்சனையெல்லாம் பண்ணாங்க. அந்த படத்துக்கான ஆடியோ லான்ச்சுக்கு இங்கே பெர்மிஷன் தரல. அந்த படத்தோட ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடந்துச்சு. சென்சார் போர்டில் அந்த படத்துக்கான சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம இப்போ வரைக்குமே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த படத்தையும் வந்து லீக் பண்ணாங்க. அவருக்கு வந்து விசில் சின்னம் கொடுத்தாங்க. தூய்மை பணியாளர்கள் கூட வந்து விசில் அடிக்கக்கூடாது, சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல கூட விசிலை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணாங்க.